ஹாய் ஹலோ வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா, அது ஏன்னு தெரியல. நாம் இந்த வீடியோ போடுறோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் போடுறோம். இதனால் என்னென்ன விளைவுகளை சந்திச்சிருக்கோம், எவ்வளோ அசிங்க அவமானம், எவ்வளோ எப்படி சொல்கிறது, நிறைய எக்ஸட்ரா 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 நிறையா எக்கச்சக்கமாக. நான் எல்லாத்துக்கும் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்களை எதனால் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கணும், உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கணும், இல்லை உன் பொண்டாட்டியை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கணும், இல்லை உங்கள் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கணும், இல்லை உன் அக்கா தங்கச்சிகளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கணும், இல்லை உன் உற்றார் உறவினர் அத்தனை பேர்த்தையும் நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கணும். சரியா? இது என்னன்னா, எல்லாத்துக்கும் இந்த வீடியோ இல்லைங்க, எங்களை பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோ. சரியா? என்ன உங்களுக்கு எங்கள் மேலே காண்டுன்னு தெரில, இல்லை என்ன ப்ராப்ளம்னு தெரியல. நாங்கள் வீடியோ பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன இடைஞ்சல்? நீங்கள் நீ வீடியோ பண்ணுறதுனால எங்கள் வீட்டில் பிரச்சனை, என் பொண்டாட்டி பிரச்சனை, இல்லை என் அண்ணன் தம்பி பிரச்சனை, என் அக்கா தங்கச்சி பிரச்சனை, என் அப்பா அம்மா பிரச்சனை, அந்த மாதிரி நீ சொல்லலாம். சரியா? இப்பயும் நான் சொல்கிறேன், பொதுவாக தான் நான் பேசுகிறேன். சரியா? நான் பொதுப்படையாக தான் பேசுகிறேன், யாரையும் நான் குறிப்பிட்டு பேச கிடையாது. வீடியோ பண்ணுறது அவ்வளோ குத்தமாங்க, வீடியோ போடுறது அவ்வளோ குத்தமாக. அப்போ நீங்கள் சினிமாவே இல்லாத காலத்தில் இருக்கீங்களா? 1900ஆம் ஆண்டுலேயே இருக்கீங்க, 2025 தானே இருக்கீங்க. உங்கள் கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோனு இல்லையா? நீங்கள் சினிமா நடிக்கிறவங்களை பார்த்தது கிடையாதா? இல்லை சினிமாவுக்கு நீங்கள் போனது இல்லையா? இல்லை அவங்களெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீங்களா? அப்புறம் நான் அந்த ரசிக்கிறேன், நான் இந்த ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் கீழே இருந்து தானே மேலே போனாங்க. அவங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னு போது, அப்போ எங்களையே பிடிக்கல. ஏன் ஒரு பார்வை அந்த பார்வையே ஒரு எப்படி தெரியுமா சொல்ல முடியாது. ஒருத்தரை ஒரு அசிங்கப்படுத்துகிற பார்வை இருக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அசிங்கமான பார்வை. அப்புறம் இவ வீடியோ போடுறா, நான் வீடியோ போடுறேன், என் புருஷன் கூட தானே வீடியோ போடுறேன். என் புருஷன் உங்களுக்கு நல்லா தெரியும், தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நீங்கள்லாம் நம்ம ஒரே ஊரில் பிறந்து வளர்ந்து பார்த்துருக்கோம், ஒரே ஊரில் தான் நம்மலாம் இருக்கோம். அப்படிங்கும்போது என் புருஷன் கூட தானே நான் வீடியோ போடுறேன். இல்லை என்னோடய வீடியோவில் போய் பாரு, நான் கண்டவங்க கூட வீடியோ போட்டுட்ருக்கேன். என் புருஷன் நான் வீடியோ போடுறோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, போடுறோம். சரியா? வீடியோக்கோசரம் நினச்சவங்க கூட நான் வீடியோ பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன்னா, இல்லை அரகரையாக துணி போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறோமா? உன் பொண்டாட்டி உனக்கு கரெக்டாக இருக்கிறா அப்படின்னு நீ வேணால் நினைக்கலாம். உங்கள் பொண்டாட்டி கச்சிதமாக நமக்கு மட்டும்தான் இருக்கிறா அப்படின்னு நீ வேணால் உன்னோட நினைப்பு வேணால் அப்படி இருக்கலாம். எல்லாரும் அப்படி தான் இருக்காங்கன்னு இது கிடையாதுல்ல. உன் பொண்டாட்டியை வீட்டில் விட்டுட்டு தானே வேலைக்கு போகிற, இல்லை உன் பொண்டாட்டி பூட்டு போட்டு போறியா? பூட்டு போட்டு வச்சுட்டு நான் வந்த வாட்டி தான் திறந்து விடுவேன் அப்படின்ட்டு போறியா? நம்ம பொண்டாட்டி வீட்டில் விட்டுட்டு போனாலும் அவள் கரெக்டாக இருப்பா அப்படின்னு நீ எப்படி உன் எண்ணம் எப்படி இருக்குதோ அதே போல் தான் எல்லாருமே. சரியா? வீடியோ போடுறவங்களும் தேவடியா கிடையாது, வீட்டில் இருக்கிறவங்களும் பத்தினி கிடையாது. தெரியுதா? உன் நினப்பாகப்பட்டது, உன் எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையும். நம்ம ஒருத்தரை கீழ்த்தரமாக பேசுகிறோன்னா நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, அவங்கள பேசுகிறதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு யோசித்து பேசுங்க. சரியா? நீ கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி பெற்றுட்டா நீ பெரிய இவனா? நீ பெரிய ஆளா? உன்னோட வரிசையெல்லாம் தெரியாதா? நீ எப்படி கல்யாணம் பண்ண, எந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ண, அந்த மாதிரிலாம் உனக்கு தெரியாது? தெரியுமா தெரியாதா? எந்த பெண்ணாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்களோட விருப்பம், அவங்களோட உரிமை. சரியா? நீ பார்க்குற பார்வையினால் அவங்க ஒன்றும் மோசம் கிடையாது. சரியா?
நீ நல்லா பார்த்தாலும் நீ கேவலமாக பார்த்தாலும் அவங்க தான். சரியா? எந்த பொண்ணையும் சரி அப்படி என்றைக்குமே பார்க்காத. உன் பொண்டாட்டி உனக்கு எவ்வளோ கரெக்டானவன் நீ நினைக்கிறியோ அதே போல் தான் எல்லோரும். சரியா? உன் வேலை என்னமோ, உன் இருப்பு என்னமோ, உன் இது என்னமோ அதை பார்த்துக்கிட்டு இரு. நான் இப்பயும் அதான் சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கிடையாது. எங்களை இதாக பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. உங்களுக்கெல்லாம் என்னடா வேணும்? உங்களுக்கெல்லாம் என்னதான் வேணும்? என்னடி உங்களுக்கெல்லாம் வேணும்? என்னடி உங்களுக்கு ப்ராப்ளம்? நீங்கள் பண்ணாதான் நான் பண்ணுறதுனால உங்களுக்கு பொறாமையாக இருக்கா? நீங்கள் பண்ணால் உங்களதெல்லாம் அறுத்துருவாங்கன்னு மூடிக்கிட்டு தானே இருக்கிறீங்க. நம்ம வீடியோ பண்ணால் நம்மளை அடியோடு அறுத்துருவாங்க, விடமாட்டாங்க, நம்ம புருஷன் விடமாட்டான், நம்ம பொண்டாட்டி விடமாட்டா அப்படின்னு நினச்சிட்டு தானே நீங்களாம் மூடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களால் அது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. பண்ணுறீங்களையா இதாக பேசுகிறீங்க? பண்ணுறீங்களையா இதாக பேசுகிறீங்க? அந்த பார்வை பார்க்குறீங்க. உங்களை எதனாவது இடைஞ்சல் பண்ணுறோமா? நாங்கள் இடைஞ்சல் பண்ணுறோமா? டிஸ்டர்ப் பண்ணுறோமா? சொல்லு. நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கலைங்க. நீங்கள் என் குடும்பத்தை சார்ந்து நீங்கள் பண்ணுறீங்க, எங்களை சார்ந்து பண்ணுறீங்க, என் பொண்டாட்டியை சார்ந்து பண்ணுறீங்க அப்படின்னு நீ சொல்லலாம். அவங்கவுங்க விருப்பம். சரியா? இது ஒரு வேலை. நான் அப்படி தான் இப்போ வரலுமே நாங்கள் நினைக்கிறோம். சரியா? எங்களுக்கு இது ஒரு வேலை, நாங்கள் பண்ணுறோம். ஓகே? நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு உங்ககிட்ட சோறு கேட்கலையே, உங்ககிட்ட காசு பணம் கேட்கலையே. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் பாட்டுக்கு எங்கள் இஷ்டம் போல தானே செவனைன்னு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். என்னையும் என்னோடய கணவனையும் தரக்குறைவாக பேசுகிறதுக்கும் கீழ்த்தனமான பார்வை பார்க்குறதுக்கும் உனக்கு அருகதை கிடையாது. சரியா? நாங்களாம் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியுமா? எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியுமா? நாங்கள் ஊருக்கு கட்பட்டு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். புரியுதா? இப்போது இன்றைக்கி ஒருத்தன், நாளைக்கு ஒருத்தன், 2 வருஷத்துக்கு ஒருத்தன், 3 வருஷத்துக்கு ஒருத்தன் பிடிக்கலாம் டைவர்ஸ் பண்ணிவிட்டு நாங்களாம் வாழ்ந்துட்டுருக்கல. உன் வீட்டில் முன்ன உன் குடும்ப வகையில் கச்சிதமாக இருக்காங்களா? ஒழுங்கு ஓக்கியமாக இருக்கிறாங்களா? நம்ம அண்ணன் தம்பி, அண்ணன் பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, நாத்தி நங்க, சொந்த பந்தம், சாதி சாணம் அத்தனையும் ஒழுங்கு ஓக்கியமாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டு நீ பாரு. புரியுதா? உன் குடும்பத்தில் எல்லாம் ஓக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னா நீ அடுத்த பெண்களை பற்றி தரகுறவாக பேசு, தரகுறமான அந்த பார்வை பாரு. புரியுதா? உன் வீட்லேயே நாறுன்னு நாறிட்டு இருக்குது. நீ இருக்கிறவங்களுக்கு நீ அறுத்து எடுக்க நீ உனக்கு தகுதி இல்லாதவன். புரியுதா? ஒழுங்கு மரியாதையாக இருங்க. எல்லாத்துக்கும் நான் இதை தான் சொல்கிறேன். அவங்கவுங்க இஷ்டம். சரியா? அவங்கவுங்க இஷ்டம். யாரோட வாழ்க்கையிலையாவது யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணி யார் வாழ்க்கையை அழித்து அவங்க உழப்பில் நாங்கள் தின்னுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு ஏன்னா இருந்தால் நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசலாம். நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டு, என் புருஷன் சம்பாதிக்கினா எனக்கு சோறு போடுறோம், எங்கள் இஷ்டம். நாங்கள் வீடியோ போடுறோம், அது எங்கள் விருப்பம். புரியுதா? நீலாம் ஒரு ஆளு பூ இல்லை. தெரியுதா? மானங்கட்ட நாயே. வேலை என்னமோ அதை பார்த்துட்டு இரு. புரியுதா? எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தனுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன். உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள். சரியா? நைட்டுக்கு சோத்துக்கு வழி இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, அடுத்த இடத்துல என்ன நடந்துட்டுருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. உன் பொழப்பு முன்ன கரெக்டாக தான். நம்ம பொண்டாட்டி நமக்கு கரெக்டாக இருக்கிறாள், நம்ம பொண்டாட்டி நமக்கு தான் பொண்டாட்டியாக இருக்கிறாளான்னு ஃபஸ்ட்டு நினை. புரியுதா? அதை நினச்சிடுவேன். நம்ம பொண்டாட்டி மாதிரி தாண்டா எல்லா பெண்களும் அப்படி தான் சொல்லி நினைப்பேன். ஒரு பொண்ணு தரகுறவாக பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் உனக்கு தகுதி இல்லை. புரியுதா? இதே லேடிஸுக்கும் அதுதான் சொல்கிறேன். யாரையாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க வாழ்கிற வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு தான் சொந்தம். நீ நினைக்கிறதுனால, நீ சொல்கிறதுனால, நீ பேசுகிறதுனால எதுவுமே மாறப்போகிற கிடையாது. புரியுதா? அவங்கவுங்க தலைவிதி எப்படியோ அப்படி தான் போகும். அவங்கவுங்க விருப்பம். உயிர்த்தலை நாய்ங்களா, உங்களுக்கு வேலை என்ன, வெட்டி என்னன்னு அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். புரியுதா? அடுத்தவங்கள இதாக பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் தகுதி கிடையாது உங்களுக்கு.
நிறைய பேர் இப்படி தான் சுற்றிட்டு திரியிறீங்க. உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இருந்தால் தானே தெரியும். ஊரடிச்சு உலையில போடுற நாய்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? ஊரடிச்சு உலையில போட்டு யார் எங்கே போனால் 10 ரூபா கிடைக்குமான்னு நாக்கை தொங்க போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிற நாய்களுக்கு என்ன தெரிய போகுது? அவங்க விருப்பம், அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. நமக்கு என்ன? அதோட நமக்கு தேவையில்லாத விஷயம் நினச்சிட்டு போயிட்டே இருந்தால் நீ வந்து அப்படி பார்க்க மாட்ட, அப்படி பேச மாட்ட. சரியா? பார்க்குற பார்வையும் பேசுகிற பேச்சும் எங்கள் விருப்பம், அது எங்கள் இஷ்டம். என் புருஷனுக்கு சம்மதம், எனக்கு சம்மதம், நாங்கள் வீடியோ பண்ணுறோம், அது எங்கள் இஷ்டம். ஏன்னா உனக்கு என்ன போகுது? நீ கல்யாணம் பண்ணி நீ புள்ள குட்டி பெற்றுட்டா நீ பெரிய லாட்டா? ஒழுங்கு மரியாதையே இருந்துக்க. அப்புறம் ஊரில் இருக்கிறதெல்லாம் கரைச்சி உன் வாயில் தான் ஊற்றுவேன். சரியா? யாராக இருந்தாலும் சரி, எவளாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துருந்தா நீங்கள் கேட்கலாம், நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பேசலாம். சரியா? எல்லா ஈத்தலை நாய்களுக்கும் தான் சொல்கிறேன். எங்களை இதாக பேசுகிற அத்தனை நாய்களுக்கும் தான், எங்களை கேவலமாக பார்க்குற அத்தனை நாய்களுக்கும் தான் நான் அதை சொல்கிறேன். புரியுதா? ஊரில் இருக்கிறத அத்தனையும் கரைச்சி உங்கள் வாயில் தான் ஊற்றுவேன். எங்களை பற்றி பேசுனீங்களா? இன்னும் அதிகமாக பேசுனீங்கன்னா இன்னும் நான் வண்டையாக பேசுகிற மாதிரி வரும். வேண்டாம் அப்படின்னு பார்க்க, எனக்கு பேச தெரியாதெல்லாம் இல்லை. நான்லாம் இறங்கி பேசுனா நீங்களாம் செத்துருவீங்க. புரியுதா? தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் மேலோட்டமாக பேசுகிறேன். இதை எல்லாருமே பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க வீடியோவை. எல்லோரும் எங்கள் வீடியோ பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. இந்த வீடியோவும் பார்ப்பீங்கள, அதனால தான் போட்டுட்ருக்கேன். சரியா? அதனால தான் பேசிகிட்ருக்கேன். இதையும் பார்ப்பீங்க தானே? இந்த வீடியோ, என்னோடய வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்கள, அப்போ இந்த வீடியோவும் பார்ப்பீங்கன்னு சொல்லி தான் நான் போடுறேன். சரியா? நம்ம பொண்டாட்டி நமக்கு நயந்திரா மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். சரியா? அடுத்தவன் பொண்டாட்டி எப்படி இருந்தால் உனக்கு என்ன? ஏடா ஈத்தலை நாய்ங்களா? அவன் மூடிக்கிட்டு இருங்க. நயந்திரா வந்து படத்தில் நடித்தா அவள் மூத்தரத்து குடித்த மாதிரி பார்க்குறீங்க. சிவகார்த்திகேயன் படத்தில் நடித்து காமெடி பண்ணால் அவன் இதை எடுத்து உங்கள் வாயில் வச்ச மாதிரி பார்க்குறீங்க. அவங்கெல்லாம் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து நல்லது, நாங்கள்லாம் பண்ணுறது உங்களுக்கு இதாக இருக்குதா? மானங்கட்ட நாய்ங்களா, ஒழுங்கு குண்டையாக இருங்க. வீட்டுக்கு போய் எச்சு சோறு வாங்கி தின்னுக்கிட்டு இந்த வீட்டுக்கு போனோமா, அடுத்த வீட்டு நாயத்தை பேசணுமா, அங்கே போய் ஒரு குண்டம் ஒரு சட்டி சோறு தின்னோமா, சரியா? எச்ச சோறு நம்ம வாங்கிட்டு வந்து வச்சோமா அப்படின்னு சொல்லி அதை வாங்கி தின்னுட்டு கம்முன்னு இருங்க. இருக்கிறவங்களுக்கெல்லாம் அறுத்து எடுத்துக்கிட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. உன் அம்மா கரெக்டாக இருக்கிறாளா? உன் பொண்டாட்டி கரெக்டாக இருக்கிறாளா? உன் அக்கா தங்கச்சி கரெக்டாக இருக்கிறாளா? நம்ம தம்பி பொண்டாட்டி கரெக்டாக இருக்கிறாளா? நம்ம அண்ணன் பொண்டாட்டி கரெக்டாக இருக்கிறாளா? நம்ம ஆயா ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி அத்தனை பேர்த்தையும், உன் அண்ணன் பொண்டாட்டி, உன் தம்பி பொண்டாட்டி, உன் பொண்டாட்டி, உங்கள் அம்மா, அத்தனை பேர்த்தையும் வீட்டில் விட்டுட்டு தானே வேலைக்கு போகிற. அத்தனை பேர்த்தோட இதுக்கும் பூட்டு போட்டு வச்சுட்டு வேலைக்கு போறியா? இல்லைல்ல. நம்ம வீட்டை அழுக்க போய் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு அடுத்த வீட்டு கதையை பற்றி அப்புறமா பேசலாம். சரியா? பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு யார் யார் பேசுகிறீங்களோ, யார் யார் பார்வை பார்க்குறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு செருப்பும் விளக்கமாக இருந்தால் பறக்கும். சரியா? செருப்பையும் விளக்கமாக இருந்தால் பறக்கும். உங்கள் பொழப்பு எதுமோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அவங்கவுங்க பொழப்ப அவங்கவுங்க பார்த்துக்க தெரியும், அவங்கவுங்க பொழப்ப அவங்கவுங்க வாழ்ந்துக்க தெரியும். நீ ஒன்றும் ஊரை திருத்துறதுக்கு, ஊரில் இருக்கிற பெண்களை திருத்துறதுக்கு நீ ஒன்றும் மகான் கிடையாது. நீயும் ஒரு ஈத்தலை தான். அதை மனசில் வச்சுக்கிட்டு எந்த பெண்களை பார்த்தாலும் சரி, யாருமே சரி, வீடியோ போடுற யாரையுமே பேசாத. சரியா? பார்த்துக்க. ஹாய், ஹலோ,
சாரிங்க, எங்களை பேசுகிறவங்கள தான் நான் வந்து அவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சரியா? ஏன்னா அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். அப்பப்போ அவங்களுக்கு வந்து சூடு போட்டுகிட்டே இருக்கணும். நம்ம அசால்ட்டாக விடக்கூடாது இல்லையா? அதனால தான். சரிங்க, ஓகே. இதில் தப்பாக தவறாக பேசியிருந்தேன்னா சாரி. டாட்டா, பாய்.